பாஸ்ன்றது ஒரு கண்ட்ராவான விஷயம். அதுல வந்து இந்த ஆடிஷன், இந்த காமன் மேன் ஷோனா என்ன? யாரும் எல்லாருமே இந்த இருக்கப்பட்டவங்களும், இல்லாதப்பட்டவங்க எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணி பண்ணணுன்றது தான் காமன் மேன் ஷோ. நேத்து முந்தா நேத்து வந்து ஒரு பொண்ணு அந்த ப்ரோமோல விட்டுருந்தாங்க. அந்த பொண்ணு வந்து கார் எல்லாமே வச்சிருப்பாங்க. அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருப்பாங்க. நீங்க எல்லாமே வச்சிருக்கீங்க. உங்களுக்கு எதுக்கு இந்த ஷோ? நீங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு திரும்ப நீங்க பெரிய லெவல்ல பார்க்குறீங்களா? அப்படின்னு சொல்லி ஆரி ஒரு கேள்வி கேட்பாரு. ஆரி வந்து ஆல்ரெடி அவருக்கு எல்லாமே இருந்துச்சு. அவருக்கு கார் இருந்துச்சு. அவருக்கு நல்ல வீடு இருந்துச்சு. எல்லாமே இருந்துச்சு. அவர் என்ன புடுங்குறதுக்கு இந்த ஷோக்கு வந்தாருன்னு தெரியல. பிக் பாஸ் அப்படி அதுக்குள்ள வந்தாருன்னு தெரியல. ஆரி வந்து எனக்கு அப்பையிலேருந்து ஆரி வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு ஷோ காமன் மேன் ஷோன்னு போட்டு கேவலம் டிஆர்பி காசும் இவங்க எல்லாத்தையும் உட்கார வச்சு எல்லாத்தோட மரியாதையுமே அவங்களே கெடுத்துக்கிட்டாங்க. எனக்கு ஓவியா மேலேயும் அப்புறம் மாயா மேலே எல்லாத்து மேலேயுமே ஒரு மரியாதை இருந்துச்சு. முக்கியமாக ராஜு மேலேயும் ஆரி மேலேயும் ஒரு மரியாதை இருந்துச்சு. நேற்று இவங்க இந்த இந்த ஷோ நடந்துக்கிட்ட அந்த விதமே வந்து ரொம்ப எச்சத்தனமான ஒரு இது. யாருமே அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண மாட்டாங்க தான். இவங்க ஜட்ஜஸாக இருக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு தெரியல. இவங்க ஒரு பிக் பாஸ்ல ஒரு சீசன்ல இருந்துட்டாங்கன்னா இது சரி. ஆரி கூட வின் பண்ணாரு. ஓவியா என்ன வின் பண்ணாங்க? ஏன்னா வெங்காயத்துக்கு அவங்க இதுல இருந்து உட்காந்துருக்காங்க தெரியல. உட்காந்துட்டு எல்லாத்தையும் டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு எதுக்கு காமன் மேனை கூட்டிட்டு வந்து இவங்க அவமானப்படுத்துறதுக்கு எதுக்கு இவங்க காமன் மேன் ஷோ நடத்தணும்? விஜய் டிவி தான் நடத்துறது. அது ஒரு டிஆர்பி காசரும் அந்த கேவலம் அந்த டிஆர்பி காசரும் வந்து எல்லாத்தையும் வந்து இவங்க ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு அக்கா வந்து நைட்டி போட்டு வந்திருந்தாங்க. நைட்டி போட்டு வெளியே வந்து வந்தப்போ நீங்க கண்டிப்பா நீங்க வெளியே பார்த்துருக்கணும். வெளியே பார்த்து நீங்க இந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸிங்லாம் இங்கே இருக்கக்கூடாது. இவங்க அதே மாதிரி எங்கேயும் நோட் பண்ணவே இல்லை. இங்க இந்த ஷோக்கு வந்து இப்படி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும், இந்த மாதிரி தான் நடக்க போகுதுன்னு எதுலையுமே நோட் பண்ணவே இல்லை. அதே போல காமன் மேன் ஷோன்னு சொல்லிட்டு பணக்காரன் தான் வரணும், ஏழைங்க யாருமே இல்லாமல் இருக்கவங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எதுவுமே சொல்லவே இல்லை, எதுவுமே நோட் பண்ணவே இல்லை. அதே போல அந்த அக்கா பணக்காரங்கன்னு சொன்ன உடனே என்ன சொல்லியிருப்பாங்க? ஆனால் போய் பிச்சை எடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிச்சை எடுக்கிறது என்ன அவ்வளோ கேவலமா? அப்போ நீங்க யாரெல்லாம் கேவலப்படுத்துறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. இப்போ ஆரியை கூட்டு வந்து உட்கார வச்சு நீ போய் கோயில் வாசல பிச்சை யாருன்னு சொன்னா எடுப்பானா? அது நீங்க வந்து காசுக்காக எதை கொடுத்தாலும் இப்போ காசுக்காக நீ எதை அசிங்க தள்ளி சாப்பிட்டுனா கூட சாப்பிடுவாங்க போல. அந்த மாதிரி வந்து இந்த இதில் ஷோவில் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் அந்த நைட்டி போட்டிருந்த அந்த அக்கா இடம் பொருள் யாவல் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. மாயா வந்து ஒரு பக்கத்தை ஸ்லீவ் இல்லாமல் ஒரு பக்கம் ஃபுல்லாக காட்டிட்டு உட்காந்துருந்தாங்க. ஓவியா வந்து எல்லாத்தையும் காட்டிட்டு உட்காந்துருந்தாங்க. அதெல்லாம் வந்து இவங்களுக்கு இடம் பொருள் யாவலா தெரியல. அந்த நைட்டி வந்து அக்கா தூக்கி கட்டுவாங்க. பக்கத்துலேயே ஒரு பொண்ணு ஷார்ட்ஸ் போட்டு தொடை காமிச்சிட்டு நிற்கும். அது அவனுக்கு தெரியல. அந்த ராஜுன்றது அது பெருசாக தெரியல. இந்த அக்கா நைட்டி கொஞ்சம் லைட்டாக மேலே தூக்கிறதுக்கு அது கொஞ்சம் இறக்கி விட்டு பேசுங்க அப்படின்னு சொல்கிறான். இடம் பொருள் யாவல்னு சொல்லி பேசுகிற பெரிய புடிங்கிட்ட பேசுகிறானே. ஒரு பொண்ணை எப்படி பார்க்கணும்னு உனக்கு தெரியாது? இதெல்லாம் நீங்க ஷார்ட்ஸா கட் பண்ணி போடுங்க. ஒரு பொண்ணை வந்து எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியாது. ஒரு பொண்ணு அந்த பொண்ணு பக்கத்துல தொடை காமிச்சிட்டு இருக்குது, அது உனக்கு தெரியல. இந்த அக்காவுடைய கால் கொலுசு அந்த அக்காவோட காலு கண்ட காலம் தெரிஞ்சிச்சா அது உனக்கு கவர்ச்சா தெரியுதா? கொஞ்சம் இறக்கி விட்டு பாருங்க. இவங்க அக்கா தங்கச்சி யாராவது வந்து அப்படி நின்றுருந்தா அப்படி பண்ணிருப்பானா? நாங்கள் ஆரி மேல இந்த விஜய் டிவி மேல இருந்த மொத்த அந்த மதிப்புமே போயிருச்சு. பிக் பாஸ் தயவு செஞ்சு பிக் பாஸ் ஓடுச்சுன்னா பிக் பாஸ் யாரும் பார்க்காதீங்க. ஹாட் ஸ்டார்லாம் ஸ்ட்ரீமிங் ஆச்சு, நமக்கு தயவு செஞ்சு பார்க்காதீங்க. பிக் பாஸுக்கு வந்து முன்னாடி இருந்த ஹைப் அந்த சீசன் 7 வரைக்கும் இருந்த அந்த ஹைப் வந்து இந்த இயர்ல ஏன்னா எல்லாருமே கரிச்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு கேவலமான பேர் கொண்டு வந்து தரணும்னா பிக் பாஸ் ஒன்று போதும். தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு கேவலமான எத்தனமான பேரை கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னா பிக் பாஸ் என்ற ஒரு ஷோ போதும். கமல் இருந்தவங்க நல்லா தான் போச்சு. விஜய் சேதுபதி வந்தார், மொத்தத்தையும் கொலாப்ஸ் பண்ணிவிட்டு ஏதோ ரொம்ப கேவலமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆடிஷன் என்ற பேர் ஆடிஷன்னா என்ன? அவங்களுக்குள்ள இருக்கிற திறமை என்னன்னு சொல்லி கொண்டு வரது தான். நீ போய் சேத்துல புரண்டது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த சேரெல்லாம் கலைச்சி போட்டு அந்த சேரை போய் எடுங்க அப்படின்னு சொல்லி யாருக்கா கை உடஞ்சிருச்சுன்னா ஏதாவது பொண்ணுக்கு யாராவது அந்த சமயத்தில் பொண்ணு யாராவது அபியூஸ் பண்ணிட்டாங்கன்னா யார் பொறுப்பு? இல்லை யாருக்காவது ஏதாவது ஆயிடுச்சு, எங்கேயாவது அடிபட்டுருச்சு, இவங்களை பொறுப்பு எடுத்துப்பாங்க, சேனலை பொறுப்பு எடுத்துக்கும். கேட்டால் என்னன்றுவாங்க, நாங்கள் வந்து கால்ஃபர் தானே விட்டோம், நீங்கள் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்களா தானே வந்தீங்க, நீங்கள் விருப்பப்பட்டு தானே வந்தீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கையை வச்சு போயிடுவானுங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆடிஷனுக்குன்ற அந்த பேரையே கெடுத்துட்டானுங்க இவங்க. இந்த விஜய் டிவி இருக்கவனுங்க ஆடிஷனுக்குன்ற பேரையே கெடுத்துட்டானுங்க. இப்போ கடைசி வரைக்கும் வந்து நல்லபடியாக போகணும் அப்படின்னா இருக்கிற அந்த ஒரு சின்ன ஷோஸ் வச்சு ஓட்டலாம். இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி கேவலமாக பண்ணிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஓடாது. இந்த ஆரி, ராஜு, மாயா, ஓவியா இவங்களுக்கு இருந்த அந்த பேரையே கெடுத்துட்டானுங்க. மெயினாக ஆரியும் ராஜுவும் அவங்களுக்கு 2 பேருக்கு அந்த பேரை கெடுத்துட்டானுங்க. ஏன்னா நல்ல பேர் இருந்துச்சு, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. குக்கூது காமெடியெல்லாம் ராஜு நல்லா தான் பண்ணிட்டு இருந்தான். இப்போ என்னமோ இறங்கிட்டு சில்லறத்தனமாக பண்ணிட்டு இருக்கான். இப்போ தான் தெரியுது அவன் எவ்வளோ பெரிய சில்லற அப்படின்னு சொல்லி. காசுக்காக என்னெல்லாம் பண்ண மாட்டேன். என்ன சொல்றதுன்னு தெரியல. பிக் பாஸ் தயவு செஞ்சு யாரும் பிக் பாஸை பார்க்காதீங்க. நம்ம கொடுக்குற ஹைப்னால தான் பிக் பாஸ் ஓடுது. சட்டமன்றம் பாருங்க, பிக் பாஸ் பார்க்கலனா சட்டமன்றம் பாருங்க. சட்டமன்றம் வந்து முன்னதான் இதாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ சபாநாயகரே இது பேரவைத் தலைவர் அவரே வந்து தென்னாரு உட்கார வழியில கம்ப்யூட்டர் கொண்டாரு என்ன பேச விடுறா அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. 2 பேரும் மாறி அடிச்சுக்கிறாங்க. இனிமேல் சட்டமன்றம் தான் விறுவிறுப்பாக போவோம். அதே டெலிகாஸ்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு பிக் பாஸ் பார்க்காதீங்க. கருமம். காமன் மேன் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டைலில் சொல்கிறோம். கோபி சுதாகர் ஸ்டைலில் குப்பிச்சுக்கு பிக் பாஸ் பைபாஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று காமன் மேன் அப்படின்னு இப்போ ஒன்று ஒரு உருட்டு இருக்காங்க. அதில் ஒரு உருட்டு என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 ப்ரோமோ வீடியோ பார்த்தேன். அதுலேயே வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்பவே எரிச்சலாச்சு அப்படின்றது. நம்ம தமிழ்நாட்டு மக்களை வந்து நம்ம பக்கத்து வீட்டு ஆளுங்களை இன்னசென்ட் ஆனவங்க நிறைய பேர் இருப்பாங்களே, அவங்கள வந்து கேவலப்படுத்துற மாதிரி அப்படின்றது இருக்குது. சேரெல்லாம் கழிச்சு போட்டுட்டு அங்கே போய் நாய் குதற மாதிரி குதறி நீ போய்ட்டு உட்காந்து எடுத்து உன் திறமையை காமிச்சிக்க. இதுக்கு பேர் வந்து திறமையை காமிக்கிறதா? நான் என்ன கேட்குறேன், 3 ஜட்ஜஸ் வந்து வெட்டியாக உட்காந்துட்டீங்களா பில்டப் போட்டுட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் போயிட்டு அப்படி தான் வந்து ஆடிஷன்
ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணீங்களா? சரி ஆடிஷன் நீங்களாம் வந்து அட்டன் பண்ணீங்களா? அதுலேயும் வந்து ஆரி வந்து கேட்குறாரு, நான் வந்து நாய் மாதிரிலாம் ஆடிஷனில் அட்டன் பண்ணியிருக்கேன். நீங்கள் நாய் மாதிரி ஆடிஷன் அட்டன் பண்ணதை ஏன் டெலிகாஸ்ட் பண்ணலை? அதை தான் நான் திருப்பி கேட்குறேன். நான் அந்த அந்த பையன் வந்து நாய் மாதிரி ஆடிஷன் பண்ணி நீங்கள் வந்து டெலிகாஸ்ட் பண்ணி அதில் ஒரு லாபம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்களா ப்ரோமோ மூலியமா? அவங்களாம் வந்து என்னமோ அறிவில்லாத மாதிரி நீங்களாம் அறிவு இருக்கிற மாதிரியும், அதுலேயும் குறிப்பாக ஒரு பெண்மணி வந்து நைட்டி போட்டு உள்ளே வந்திருப்பாங்க. இடம்பொருள் ஏவல் தெரியாதா அப்படின்ற மாதிரிலாம் கொஸ்டின் கேட்குறீங்க. நைட்டி போட்டு வந்து அலோவ் பண்ணது நீங்கள் தானே, வெளியிலே வந்து அமுச்சு விட்டுருக்கலாம்ல. இடம்பொருள் ஏவல்லாம் நீங்கள் பற்றி பேசுங்களா? பக்கத்துலேயே ஓவியா வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதே மாதிரி ஓவியா சில படங்கள்லாம் நடிச்சிருக்காங்கல்ல, அந்த படத்தெல்லாம் நீங்களா இடம்பொருள் ஏவல் அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டியதானே? இதில் வேறு ஆரி வேறு வந்து சமூக நீதி சமூக போராளின்ற மாதிரி சில பேச்செல்லாம் பேசும்போது எனக்கே வந்து இப்போ ஆரி மேலே செம கடுப்பாக இருக்குது. நீ எல்லாம் வந்து சமூக நீதி சமூக போராளியா? செம கடுப்பாக இருக்குது. அதுலேயும் இன்னொரு ப்ரோமோ வீடியோவில் ஒரு 2 வேன் வச்சுட்டு தடன்னு ஓடி போயிட்டு அதில் வந்து ஏறிட்டு எல்லாரும் வந்து இடம் பிடிக்கிற மாதிரி. நான் என்ன கேட்குறேன், எங்களெல்லாம் பார்த்தா அவ்வளோ இழிச்சவன் மாதிரி இருக்கா? இந்த சேனலை அதர் ஸ்டேட்காரவங்க இல்லை வெளி கண்ட்ரியில் அதர் கண்ட்ரிலேருந்து பார்க்குறவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டு ஜனங்களை வந்து எப்படி பார்ப்பாங்க, எப்படி வந்து ட்ரீட் பண்ணுவாங்க, என்ன மாதிரி வந்து பேசுவாங்க? என்னப்பா அவங்க ஊர் ஆளுங்க இவ்வளோ கேவலமாக இருக்காங்க, கொஞ்சம் கூட சுயமரியாதை அப்படின்றது ஒன்று இல்லையா அப்படின்றது. ஃபுல்லாக அங்கே வரவங்க எல்லாமே வந்து இன்னசென்ட் ஆளுங்க அந்த மாதிரி தான் இருக்காங்க. அதுலேயும் ஒரு குறிப்பாக ஒரு பொண்ணு வந்து அதான் அதை என்ன சொல்லுவாங்க, ஸ்லிப்பர் ஷாட்டு திருப்பி சொல்கிறது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து சொன்னாங்க. உங்களுக்கு தான் எல்லாமே இருக்குது, நீங்கள் வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. செம்ம ஸ்லிப்பர் ஷாட் அதெல்லாம் வந்து செம்மையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் உட்காந்துருக்கிறதே ஏசியால் எதுக்கு கூலர்ஸ்? எங்களை பார்த்தா கேனை மாதிரி இருக்குதா? கூலர்ஸ் எதுக்கு? வெயிலில் போட்டு போனால் கூலர்ஸ்னு சொல்லலாம், இல்லை வெளியில் நின்று இருந்தால் கூலர்ஸ்னு சொல்கிறேன். அந்த கண்ணாடி போடலன்னா அவங்களை வந்து கண் அவிஞ்சு போயிடுமா? அதுலேயும் வரவங்களெல்லாம் வந்து என்னமோ அவங்களெல்லாம் டோட்டலாக அறிவில்லாத மாதிரியும், நீங்கள் தான் என்னமோ பெரிய அவார்டு எடுத்து புடுங்கி நட்டு வந்து தமிழ்நாட்டையே காத்த மாதிரியும், ஆஸ்கார் அவார்டு 2 கையில் வச்சுட்டு இருக்கிற மாதிரியும், ஆஸ்கார் அவார்டு வாங்கினவங்களும் நேஷனல் அவார்டு வாங்கலாம், அவங்களே அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் பண்ணுற அடிச்சாட்டியாக இருக்க போது. அதுலேயும் வந்து நான் குறிப்பிட்ட முறையில் ஆரியை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த இடத்துலையே தன்னைத்தானே அறிவாளின்னு எப்போ பாரு காமிச்சிக்கிறது வந்து ஆரி தான். இப்படி ஒரு கேவலமாக அடுத்தவங்களோட சுயமரியாதை கெடுக்கிற மாதிரி பண்ண விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கேப்பா, அதெல்லாம் வந்து ரொம்ப அநியாயத்தோட உச்சம் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். இது டோட்டலாக எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஷோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கறத விட்டுட்டு சட்டமன்ற லைவ் வந்து போயிட்டு இருக்கு, அதை பாருங்க. அப்படி இல்லைனா வந்து சில புக்ஸ் படிங்க. அப்படி இல்லைனா வந்து என்ன சொல்கிறது, வரப்போகிற எலெக்ஷனில் என்னென்ன உள்ளாட்சி தேர்தல் எலெக்ஷன்லாம் வரப்போகுது, இடைத்தேர்தலாம் வரப்போகுது, அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அதை நோக்கி வந்து போங்க. உங்களுக்கு வந்து கட்சி ரீதியாக யார் பிடிச்சாலும் சரி பிடிக்காதனாலும் சரி அவங்கெல்லாம் இப்போ வந்து லைவாக போயிட்டு இருக்கு சட்டமன்றம். ஸோ அதை நோக்கி நீங்கள் பாருங்கள். இதை பார்க்கறது மூலமா கூல் சுரேஷ் எவ்வளவோ லூசுத்தனமான விஷயங்கள்லாம் வந்து பேசியிருப்பார். ஆனால் இந்த விஷயத்தில் கூல் சுரேஷ் பேசுனது வந்து கரெக்ட். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், அதோட கேவலமான திட்டம் தான் இந்த குபிச்சுக்கு பைபாஸ் அப்படின்ற. அதை பார்க்குறது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். அவங்களே அரைங்குறையமாக ஆட வைப்பாங்களாம், அவங்களே வந்து நைட்டியை போட்டுட்டு உள்ளவான்னு சொல்லுவாங்களாம், அவங்களே வந்து நாய் மாதிரி முட்டி போட்டுட்டு உட்கார வச்சுட்டு இப்படி தான் ஆடிஷன் எடுப்போம்னு சொன்னாங்களா. ஆனால் அந்த ஆடிஷனுக்கு போயிட்டு வந்தவங்க உங்களோட வீடியோ மட்டும் நீங்கள் வந்து டெலிகாஸ்ட் பண்ணாமல் பத்திரமா வச்சுட்டு இருப்பீங்களா? இதெல்லாம் நாங்கள் பார்த்து நம்பிட்டே இருப்போமா? உங்களுக்குன்னு ஒரு நாள் வரும், அன்றைக்கி வந்து நாங்கள் திருப்பி போட்டு அடிக்கிறோம், அப்போ நீங்கள் வந்து பாருங்கள். தேங்க்யூ.